ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகர் ரொம்ப ஃபேமஸான எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கோயில்னு சொல்லலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ராயகோபுரம்ன்ற ஒரு இடத்துல இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி டெம்பிள்லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.25 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மலையை வந்து அடைஞ்சிடலாம். அதாவது 3 கோயில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் டெம்பிள் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா கள்ளழகரும் பெருமாள் டெம்பிளும் இருக்குது. அதாவது 18ஆம் படி கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த திஷ்டி நோய் இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் அவரை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அவரை பார்த்து கும்பிடணும். உங்களுக்கு ரொம்ப மனக்குறையாக இருந்தாலும் இந்த 18ஆம் படி கருப்புக்கிட்ட வந்து வேண்டிங்கன்னா உங்கள் நோய் குணமாகும். இல்லை இந்த பில்லி சூனியங்கள் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் தடை, பிஸ்னஸை தடை அந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கோயிலை பார்க்கலாம் அப்படின்றாங்க. நீங்கள் மதுரை மீனாட்சி டெம்பிளுக்கு டூரிஸ்டாக வந்தீங்கன்னா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இங்கே ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அட்ட ஸ்ட்ரெச்சில் 3 கோயிலை பார்க்கலாம். மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராக்காயி டெம்பிளும் இருக்குது, அந்த முருகர் டெம்பிளும் இருக்குது. இந்த 18ஆம் படி கருப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதவை தான் நம்ம போய் கும்பிடுற மாதிரி இருக்குமே தவிர டோர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆடி 18ஆம் பெருக்குன்னுவாங்க இல்லையா, அந்த டயத்தில் தான் வர அந்த மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி இந்த 2 தினத்தில் ஜஸ்ட் 5 minutes மட்டும்தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் தான் நம்ம கும்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ போனனாலும் அந்த 18ஆம் படி கருப்புடைய கதவை தான் வந்து நம்ம கும்பிடுற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே அப்படியே தான் வேண்டிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் மதுரைக்கு நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் ரீதியாக வந்தீங்கன்னாலும் இந்த அழகான ரம்மியமான இந்த அழகான ஒரு இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராக்காயி டெம்பிள். இதுதான் ஹில்ஸில் மேலே டாப்பில் இருக்க ஃபஸ்ட்டு கோயில். இங்கே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும். இங்கே போகிறதா இருந்தால் நீங்கள் ஒரு 110 படி ஏற தயாராக இருக்கணும். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், கொஞ்சம் கால் வலிக்க வாய்ப்பு இருக்குது. மங்கீஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஃபுட்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி ரெடிமேடாக கொண்டு போயிடுங்க. இங்கே இருந்தால் வந்து மூலிகை தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு தான் அடுத்து நம்ம முருகர் கோயிலை வந்து பார்க்குறோம். இந்த முருகர் கோயிலை முடித்ததுக்கப்புறம் தான் கீழே கள்ளழகரும் 18ஆம் படி கருப்பையும் கும்பிடுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பழமுதிர்ச்சோலை முருகன். அவர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட இது ஒரு குட்டி திருப்பதி மாதிரி இருக்குங்க. எல்லாரும் நம்ம 1 day ட்ரிப்புனா திருப்பதி போகிறோம். இங்கே கண்டிப்பாக போங்க. லோ பட்ஜெட்டில் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஹில்ஸ் வியூவில் பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அழகான ஒரு பழமுதிர்ச்சோலை முருகன் டெம்பிள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப ரம்மியமான இடத்துல, ரொம்ப மன அமைதி தரக்கூடிய வகையில் இந்த கோயிலெலாம் இருக்குதுன்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ். இந்த பாதையில் தான் நீங்கள் வரா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் என்ன தான் வந்தாலும் இந்த மேலே ஆட்டோலாம் அலௌடு இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஆட்டோலலாம் வரீங்கன்னா இவங்களோட பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும்.